ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண டேபிளை எப்படி அலைன் பண்ணி ஃபார்மட் பண்ணுறது அப்படின்ற டாபிக் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ஃபார்முலாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, மினிமம் நம்பர், மேக்ஸிமம் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, சம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ண டேபிளே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் இருக்குது. ப்ராடக்ட் நேம்ஸ் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு, குவான்டிட்டி டீடைல்ஸ் இருக்கு, ப்ரைஸ் டீடைல்ஸும் இருக்கு. இந்த ப்ரைஸ் டீடைல்ஸை வச்சு நம்ம இதனுடைய சம் என்ன, ஆவரேஜ் என்ன, மினிமம் மேக்ஸிமம் என்ன இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதையே நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இப்போ நார்மலாக நம்ம எப்படி வந்து அடிஷன் பண்ணுவோம், 250 + 180 ஈக்குவல் டு த ஆன்சர் அப்படின்னு தான் இருக்கும். பட் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்க வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் வித் ஈக்குவல் டு பண்ணாதான் இங்க ஒரு ஃபார்முலாவா நம்ம பண்ண போறோம் அப்படின்றது எக்ஸலுக்கு தெரியும். ஸோ ஈக்குவல் டு பண்ணாலே இங்க ஃபார்முலா அப்ளை ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். நீங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஈக்குவல்ன்றது தான் பிரிண்ட் ஆயிருக்கும். பட் ஈக்குவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது வேல்யூ பிரிண்ட் பண்ணீங்கன்னா வேலிட் ஃபீல்டா இல்லையா அப்படின்றத சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்க 250 அப்படின்றது இங்க இருக்கு, 250 கொடுத்துட்டேன், பிளஸ் 180ன்றது இருக்கு, 180யும் இங்க கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்தா 430 அப்படின்றதா இதனுடைய டோட்டல். ஸோ அங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுவே இங்க பாருங்க, ஈக்குவல் டு 250 பிளஸ் கொடுத்துட்டு இங்க நான் எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா இது ஒரு இன்கம்ப்ளீட் சின்டாக்ஸ்னு அர்த்தம். இதுவே வந்து உங்களுக்கு எக்ஸல் காமிச்சிரும். பாருங்க, வி ஃபவுண்ட் அ டைப்போ இன் தி ஃபார்முலா அப்படின்னு வருது, விச் மீன்ஸ் இது இன்கம்ப்ளீட்டா இருக்கு, கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்றது அதனுடைய மீனிங். ஸோ எஸ் கொடுத்துட்டு இப்போ பிளஸ் 180 அப்படின்னு கொடுத்துட்றேன். இது வந்து நம்ம நார்மலா பண்ற ஒரு ஃபார்முலா. ஆனா இதே செல் பேஸ்டு ஃபார்முலாவா பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்க 215 டைப் பண்றதுக்கு பதிலாக இந்த 250 அப்படின்ற செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டாலே இங்க வந்து F2 அப்படின்னு ப்ளூ கலர்ல வருது. ப்ளூ கலர்ல வருதுன்னா இங்க பாருங்க, இங்கேயே வந்து ப்ளூ கலர் டாட்டட் லைன்ஸ்ல இது வந்து ஃபார்முலா இருக்கு அப்படின்றத அர்த்தம். ஸோ F2ன்றது எடுத்துக்குது. ஏன்னா F2 F காலம் அண்ட் செகண்ட் ரோ அப்படின்றதா F2 பிளஸ் இங்க வந்து F3 என்டர் அப்படின்னா சேம் 430 அப்படின்ற ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ இப்படிதான் பிளஸ் பண்றது. இன் சிமிலர் வே நீங்க மைனஸ் பண்ணாலும் இந்த பிளஸ் சிம்பிள் எடுத்துட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆகும். மல்டிப்ளை பண்ணனாலும் இந்த மைனஸ் சிம்பிள் எடுத்துட்டு ஆஸ்ட்ரிச் போட்டால் அது மல்டிப்ளை ஆகும். டிவிஷனுக்கும் பார் சிம்பிள் போட்டால் உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிடும், சாரி டிவிஷன் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த சின்டாக்ஸ் ஒர்க் ஆகுது எக்ஸல்ல. ஸோ இன் சிமிலர் வே நம்ம இங்கே வந்து இதனுடைய டோட்டல் ஆர் சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ டோட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷன்லேயே இதை டோட்டல் பண்ணலாம். பட் இது 6 ரோஸ் தான் இருக்கு அப்படின்றதால பிளஸ் 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 பண்ணிட்டு போயிடலாம். பட் இதுவே வந்து 10,000 ரோஸ் இருக்குன்னா நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் போயிட்டு பிளஸ் பிளஸ் கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக நம்ம ஈக்குவல் டு சம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இதுலேயே காமிக்குது சம் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சம் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சம் ஓப்பன் பிராக்கெட் பண்ணாலே இங்க பாருங்க நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்ற சீக்வன்ஸ் உங்களுக்கு காமிக்குது. ஸோ எந்த வேல்யூஸை நீங்க சம் பண்ண போறீங்க அப்படின்றது அதனுடைய மீனிங். இப்போ நான் வந்து இந்த D2ல இருந்து D7 வரைக்கும் நான் வந்து சம் பண்ணணும். ஸோ அதனால எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த D2 ஃபுல் கோலன் D7 அப்படின்றது உங்களுக்கு வந்துடுச்சு. இங்க க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தா இதனுடைய டோட்டல் வந்து 980 அப்படின்றது ஆன்சரா வந்திருக்கு. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க டோட்டல் டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆவரேஜ் எப்படி நம்ம மேத் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணிப்போம். நமக்கு ஏற்கனவே தெரியும் 980 அப்படின்றது தான் டோட்டல். 6 ரோஸ் இருக்கு. ஸோ 980 டிவைட் பை 6 அப்படின்றதா என்னுடைய ஆவரேஜ்.
இது நம்ம மேத் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தடு. எக்ஸல் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, திருப்பவும் சொல்கிறேன், எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈக்குவல் டுல ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ நான் இது சம்லேயே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம ஈக்குவல் டு சம் தானே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அது பண்ணாமல் சம் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு இங்கே பண்ணால் உங்களுக்கு எதுவுமே அவங்க ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலை. ஏன்னா இது இப்போதைக்கு இது டெக்ஸ்ட்ன்னு தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் எக்ஸல். ஸோ இதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு போட்டால் மட்டும்தான் இங்கே இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ ஆவரேஜ். ஸோ இதுக்கும் ஈக்குவல் டு எக்ஸல்ல அது வந்து ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் செலக்ட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டா என்டர். இங்கே பார்த்தீங்கன்னா 163. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ண ஆன்சர் 163.33. இது ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்குது 163. அதே மாதிரி தான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம். இதுக்கும் வந்து ஈக்குவல் டு MIN அப்படின்னு போட்டால் மினிமம் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபுல்லாக வந்து நான் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். நமக்கு மினிமம் உடைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து மேக்ஸிமம்க்கு வந்து மேக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம். ஸோ இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 100ன்றதான் மினிமம், அதனால இங்கே 100 வந்திருக்கு. இதில் மேக்ஸிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 250. ஸோ ஆப்பிள் 1 kg 250. அதனால இங்கே 250ன்றதான் மேக்ஸிமம் வேல்யூவாக டெரைவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஃபியூச்சரில் வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்றதால ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இதில் சொல்லியிருக்கேன். இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வரப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு புரியும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.